ஆண்டுகளுக்கு மேலாக பல தலைமுறைகளுக்கு பாரம்பரிய சிலம்பாட்டம் தனித்தோது பயிற்சி கொடுக்கும் பழங்குடியினர். ஸ்ரீ நெல்லுக்கடை மாரியம்மன் கோவில் திருவிழாவிற்கு காவடி எடுத்து செல்லும் சிலம்பாட்ட வீரர்கள் குறித்தான தொகுப்பை பார்க்கலாம். நாகை மாவட்டம் மருதுகொத்தாளரோடு காட்டுநாயக்கன் தெருவில் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவிலில் இருந்து ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் நாகை ஸ்ரீ நெல்லுக்கடை மாரியம்மன் ஆலயத்திற்கு அலங்கார காவடிகள் எடுத்து வருகின்றனர். இந்த ஆண்டு 100வது ஆண்டு புஷ்ப அலங்கார பால் காவடிகள் கோலாட்டத்துடன் தொடங்கி முக்கிய வீதிகள் வழியாக நெல்லுக்கடை மாரியம்மன் ஆலயத்தை சென்றடைந்தது. தமிழ்நாட்டின் பாரம்பரியமான தற்காப்பு கலைகளை மக்களிடம் கொண்டு செல்லும் நோக்குடன் திருவிழாவிற்கு 1 மாதத்திற்கு முன்பாகவே சிலம்பம் மற்றும் தனித்தோது பயிற்சி அங்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் பிற பகுதிகளிலும் பாரம்பரிய கலைகளை வளர்க்கும் விதமாக பயிற்சி அளித்து வரும் இளைஞர்கள் இன்று பாரம்பரிய கலையான சிலம்பம் மற்றும் தனித்தோது விளையாட்டுடன் தாரை தப்பட்டைகளுடன் முன்னே ஆடிச் செல்ல, விரதம் இருந்த பெண்கள் கும்மியடித்து முளைப்பாரியை தலையில் சுமந்து செல்ல, அழகு குத்தி புஷ்ப அலங்கார பால் காவடிகள் நாகையில் பல்வேறு வீதிகள் வழியாக நெல்லுக்கடை மாரியம்மன் ஆலயத்தை சென்றடைந்தது. சித்திரை திருவிழாவிற்கு பின்னால் இருக்கும் தமிழர்களின் பாரம்பரிய சிலம்பம், தனித்தோது கலைகள் இருப்பது அங்கு உணர முடிகிறது.